உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே திருக்குறள் கதைகள் கூறும் நிகழ்ச்சியாக கதை கூறு திருக்குறளை கதை கூறு என்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. திருக்குறளை தமிழ் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும், தமிழ் அறியாத பிற மொழியாளர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு தான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிகுந்த அறிவார்ந்த பெருமக்கள் நிறைய பேர் திருக்குறளை பற்றி பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். அவையெல்லாம் மிகவும் சிறப்பான பணிகள் என்பதே நமக்கு எல்லளவும் ஐயமில்லை. ஆனால் சாதாரண எளிய மக்களை திருக்குறள் சென்றடைய வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், நம்முடைய செயல்பாடு. அந்த வகையிலே இந்த அமைப்பின் மூலமாக திருக்குறளை வாசிக்க வைத்தலையும், குறிப்பாக தெளிவரையோடு வாசிக்க வைத்தலையும், திருக்குறளுக்காக பாடல்களை புனைய வைத்தலையும், திருக்குறளை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலே சிறுகதைகளை எழுதி அவற்றை வழங்க வைத்தலையும், பிறகு அந்த சிறுகதைகளை தொகுத்து நூலாக்கி தமிழ்நாடெங்கிலும் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதையும் நோக்கமாக கொண்டுதான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் எல்லாம் திருக்குறளையும் கற்றாக வேண்டும், தங்களுடைய சிறுகதை திறனையும் வளர்த்துக் கொண்டாக வேண்டும். இரண்டையுமே சேர்த்து செய்தாக வேண்டும். சிறுகதை எழுதுவது என்பது தனி கலை, திருக்குறளை கற்பது என்பது தனிப்பணி. ஆனால் இரண்டு பணியும் தனித்தனியாக செய்து கொண்டிருக்கிற நாம் ஒன்றாக இணைத்து செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தனை முறை திருக்குறளை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக நாம் எதை சிந்தித்தாலும் எதை சொன்னாலும் அது திருக்குறளுக்கு உட்பட்டிருக்கிறதா? ஏனென்றால் அது ஒரு பொதுமறை, ஆனால் தமிழர்களுக்கு தமிழ் மறை. எனவே நம்முடைய மறைநூல், அந்த மறைநூலுடைய வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து நடத்தி கொண்டிருக்கிறார் கவிநிலவு ப. ஆயிஷா சித்திக் அவர்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த ஆங்கில ஆசிரியர். தமிழின் மீது தீராத பற்று கொண்டு தமிழ் கவிதைகள் புனைவதையும் தமிழ் சிறுகதைகள் எழுதுவதிலும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு திருக்குறள் பணி ஆற்றுவதிலும் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டிருப்பவர் கவிநிலவு ப. ஆயிஷா சித்திக் அவர்கள். அவருடைய ஒருங்கிணைப்பின் கீழே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பிப்பதற்காக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பலரும் வந்திருக்கிறார்கள். திருநெல்வேலியிலிருந்து திரு சுந்தரம் சுவாமிநாதன் அவர்களும், தருமபுரியிலிருந்து திருமதி இரா ஜோதி அவர்களும், சென்னையைச் சேர்ந்த வில்லிவாக்கத்திலிருந்து திருமதி இரா பானுமதி அவர்களும், திருமதி காயத்ரி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பார்வையாளராகவும் இந்த நிகழ்ச்சியிலே அனைவருக்கும் வாழ்த்துரை வழங்குபவராகவும் வந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் திண்டுக்கல்லை சேர்ந்த தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கூடிய அம்மையார் திருமதி மு. சம்சாத் பானு அவர்கள். இப்படி ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. இன்னும் நிறைய பேர் இணைய இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வந்து திருக்குறள் கதைகளை கூற இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வரவேற்கும் முகத்தானும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தவும் கவிநிலவு ப. ஆயிஷா சித்திக் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா, நீங்களும் ஒரு கதையை கூறலாம், மற்றவர்களெல்லாம் கதை கூற வைக்கலாம். கதை கூறி முடித்த பிறகு அந்த கதைக்கு ஒரு பின்னூட்டம் வழங்கலாம் என்று கூறி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள். நன்றிகள் ஐயா. தமிழால் இணைவோம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவர், செயலராம் பாவேந்தர் பாரதிதாசன் ஆகியோரை போற்றுகின்றேன்.
கதைகூறு கதைகூறு திருக்குறள் கதைகூறு என்ற நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தும் தமிழ் பணி செம்மல் தமிழ் சுடர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முகமன் கூறி வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினை வலையேற்றம் செய்யும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். கதைகூறு கதைகூறு திருக்குறளை கதைகூறு என்ற இந்த அருமையான நிகழ்ச்சியில் கதைகூற வந்திருக்கும் அனைத்து சான்றோர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பார்வையாளர்களாக இணைந்துள்ள அனைத்து சான்றோர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். முதலாவதாக எனது திருக்குறள் கதையை கூறுகின்றேன். தலைப்பு மாமா. ஹலோ ராமுவா, நான் சந்திரசேகரன் பேசுறேன்ப்பா. மாமா நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் மாமா. ஊருக்கு வர்றீங்களா? வாங்க வாங்க, நீங்க வர்றது ரொம்ப மகிழ்ச்சி மாமா, வாங்க என்றான் ராமு. யாருங்க போன்ல என்று கேட்டபடியே வந்தாள் கமலா. கமலா, நம்ம சந்திரசேகரன் மாமா தான் ஊர்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை இங்க வராராம். ஒரு வாரம் தங்கதா சொல்றாங்க. அவருக்கு எந்த ஒரு குறையும் வராம பாத்துக்கணும், சரியா? நம்ம சந்திரசேகரன் மாமாவா? வரட்டுமுங்க. மகனே அருண், உனக்கும் தாண்டா. எங்க மாமாவை நல்ல விதமா பாத்துக்கணும், சரியா? சரிங்கப்பா. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரயில் நிலையத்துக்கு சென்று சந்திரசேகரனை அழைத்து கொண்டு வந்தான் ராமு. மாமா வந்ததும் அனைவரும் இன்முகத்துடன் அவரை வரவேற்று உபசரித்தனர். ராமு, உன்னையும் உன் குடும்பத்தையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்பா. சரிங்க மாமா, நீங்க ஓய்வு எடுத்துக்குங்க, நான் வேலைக்கு போயிட்டு சாயந்தரமா வர்றேன் என்றான் ராமு. மாலை நிலா வானத்தில் ஒய்யாரமாக வலம் வந்தது. நட்சத்திரங்கள் அங்கங்கே நின்று வேடிக்கை பார்த்தன. என்ன கமலா, இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, ராமுவை இன்னும் காணலையே? ஞாயிற்றுக்கிழமை கூடவா வேலைக்கு போவான்? தினமும் கூட தாமதமாகத்தான் வருவானா என்று கேட்டார் சந்திரசேகரன். ஆமா மாமா, அவரு ஓவர் டைம் பாக்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு மாமா. ஏன் மாமா, ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் கேட்டேன் என்றார் சந்திரசேகரன். என்னங்க வந்துட்டீங்களா? மாமா உங்களை பற்றி இப்பத்தான் கேட்டார் என்றாள் கமலா. எனக்கும் மாமா கூட இருக்கணும்னு ஆசைதான். என்ன பண்றது, எனக்கு தற்காலிக வேலை தானே. குடும்பத்தை நடத்தவும் மாமாவை சந்தோஷமா வச்சுக்கவும் அதிக காசு வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் நான் அதிக நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ அவருக்கு வேணுங்கிறத எல்லாம் செஞ்சு விடு என்று பேசியத சந்திரசேகரன் கேட்டு விட்டார். சரிங்க என்றாள் கமலா. மாமா, இவரு என்னோட நண்பர் அன்வர். இவர் ஆட்டோ ஓட்டுனர். நீங்க இவர் கூட அங்க எல்லாம் போயிட்டு வாங்க. பொறுப்பா ஊரை சுத்தி காட்டுவாரு. உங்களுக்கு எங்க போகணுமோ அங்க எல்லாம் நீங்க போயிட்டு வாங்க என்று அன்வர் போன் நம்பரை கொடுத்தான் ராமு. கமலா, அருண் 2 பேரும் மாமா கூடவே போகணும், சரியா? ஒரு வாரம் கழிந்தது. சரிப்பா, நான் ஊருக்கு போறேன். உங்களோட இந்த ஒரு வாரம் தங்கியது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா நீ தற்காலிக வேலை செய்வதும் குறைந்த சம்பளத்துக்கு வேலை பார்ப்பதும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால உனக்கு நான் ஒண்ணு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல இருக்கிற வயலை என்னால பாத்துக்க முடியல. உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். அதுல உனக்கு கொஞ்சம் வருமானம் வரும். அதை விற்றாலும் 20 லட்சம் வரும். அது உன் குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் என்றார் சந்திரசேகரன். அந்த சமயத்தில் ராமுவின் போன் ஒளிமயமான எதிர்காலம் என்ற ரிங்டோனுடன் அழைத்தது. ஹலோ, சொல்லுங்க மேனேஜர் சார் என்றார் ராமு. ராமு, நீ தற்காலிக பணியில தானே இருக்கிறாய். நம்ம முதலாளி நீ வேலை செய்யற யூனிட்டை வித்துடலாம்னு இருந்தாரு. ஆனா ஆனா என்னன்னு சொல்லுங்க சார், ஒரே பதட்டமா இருக்கு என்றான் ராமு. பதட்டப்படாத, நம்ம முதலாளி உன்னுடைய உழைப்ப ரொம்ப பாராட்டினார். ராமு மாதிரி ஆட்களால் தான் நம் கம்பெனி இந்த அளவுக்கு உயர்ந்தது. நட்டத்துல போன யூனிட் லாபத்துல நடக்குது. அதனால ராமுவ நிரந்தர பணியாளரா ஆக்கிடுன்னு சொல்லிட்டார். அது மட்டுமல்லாம
நீ சிரித்த முகத்துடன் பணியாற்றும் பண்பையும் கடின உழைப்பையும் மிகவும் பாராட்டினார். உன்னை மேற்பார்வையாளராக பதவி உயர்த்தலாம்னு சொல்லிட்டாருப்பா என்றார் மேனேஜர். மாதங்கள் சில ஓடின. ராமுவுக்கு நல்ல சம்பளம் வந்தது. சந்திரசேகரன் கொடுத்த நிலத்தின் வருமானமும் சேர்ந்து வந்தது. ராமுவின் குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தது. இதைத்தான் வள்ளுவர் அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அறத்துப்பால் அதிகாரம் 9 விருந்தோம்பல் குறள் எண் 84. முகம் மலர்ந்து விருந்தினரை உபசரிப்பவனுடைய வீட்டில் செல்வச் செழிப்பு என்னும் திருமகள் மனமகிழ்ந்து தங்கி வாழ்வாள். அனைவருக்கும் வணக்கம். ஐயா கேக்கல. அருமையான ஒரு கதை சொன்னாங்க. ஊர்ல இருந்து மாமா வர்றாரு. மாமாவை முகமலர்ச்சியோட வரவேற்காங்க. மோப்ப குழை அணித்து முகந்திருந்து நோக்க குழை விருந்துன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அந்த குறளை அவங்க படிச்சிருக்காங்க போட்டுருக்கு. அதனால அவங்க மாமாவை அவருடைய மனம் கோணாம வரவேற்று அவருக்கு எல்லாம் செய்யறாங்க. ஆனா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, வறுமையில இருக்காங்க. அந்த வறுமையை தீர்த்து கொள்வதற்காக ஒரு கூடுதல் பணி செய்யறாங்கலாம் கதையில வருது. நல்ல கதையை கொண்டு போயிருக்காங்க. அப்போ அந்த மாமா தனக்கு பார்த்துக்க முடியலன்ற அந்த நிலத்தை இவன் கையில கொடுத்து நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே நேரத்துல அவருடைய நல்ல கடின உழைப்பு, தெய்வத்தான் ஆகாது என்னும் முயற்சிகள் மெய்வருத்த கூலிகளும் என்கிற அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக அவனுடைய கடுமையான உழைப்பு, அந்த உழைப்பின் காரணமாக அவனுக்கு பணி உயர்வு கிடைக்கிறது, பணி நியமனம் கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது. இப்படி அவனுடைய குடும்பம் மகிழ்ச்சியிலே செல்வத்திலே ஓரளவுக்கு சீரடைகிறது என்பதாக கதை முடித்திருக்கிறார். கதை நடிகளும் ஆங்காங்கே ஒரு திருக்குறள் பொதிந்து காணப்படுவது சிறப்பாக பார்க்கிறேன். ஒரு திருக்குறளைத்தான் அவர்கள் கடைசியிலே சொன்னாலும் கூட கதையிலே ஆங்காங்கே திருக்குறள் பாக்களுடைய துணி இருக்கிறது. இதைத்தான் நாம திருக்குறள் வழியில் சிந்தித்தல். நான் ஏற்கனவே பேசுகிற பொழுது சொன்னது போல இதைத்தான் திருக்குறள் வழியிலே சிந்தித்தல். திருக்குறள் வழியிலே நாம் சிந்தித்தால் இப்படித்தான் நமக்கு கதைகளே வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கதை இருக்கிறது. சிறப்பான கதை கொடுத்தீர்கள். தொடர்ந்து நல்ல நல்ல கதைகளை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே கூட ஒரு சில கதைகளை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த கதைக்கு ஒரு அருமையான தலைப்பு மாமா என்று வைத்திருக்கிறீர்கள். அருமையாக இருக்கிறது. என்றால் இன்றைக்கு உறவுகள் எல்லாம் அருகி வருகிறது. இப்பெல்லாம் நாம யாரும் சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, பெரியம்மா, அத்தை, மாமா, மாமி, மாமா இப்படி நிறைய உறவுகள்னால கூட மேல்நாட்டு மோகத்தை எல்லா உறவிலும் சிதைச்சு சின்ன பண்ணமாக்கி ஒன்னாக்கிட்டான். ஆண்டி, அங்கிள் ரெண்டுக்குள்ள பண்ணாங்க. இந்த நேரத்துல மாமா என்கிற ஒரு தமிழ் சொல், நல்ல ஒரு சொல்லு. இந்த சொல்லை சொல்லி இந்த கதையை தலைப்பு வைத்திருக்கிறேன். மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கிறோம். அடுத்துள்ள யாரையும் நன்றிகள் ஐயா. அடுத்ததாக சுந்தர் சுவாமிநாதன் நெல்லையிலிருந்து வருகிறார். தமிழ் இனத்திற்கு கிடைத்த நட்பேறு திருக்குறள், அத்தகைய திருக்குறளை கதையாக கூற வருகிறார். வாருங்கள் ஐயா. சுந்தர் சுவாமிநாதன், நெல்லை. வணக்கம். தமிழுக்கு என் முதல் வணக்கம். வாழ்வின் நெறிக்கு வழிகாட்டிய ஐயன் வள்ளுவனை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவுக்கு வணக்கம். ஒருங்கிணைப்பு கவி நிலவு பா ஆயிஷா சித்திக் அவர்களுக்கு வணக்கம். கதை கூறவிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை கூறி குறள் கதைக்கு வருகிறேன். கதை. கணபதி செட்டியார் தன்னுடைய பலசரக்கு கடையை பொறுப்பாக கவனித்துக் கொள்ள ஒரு பையனை தேடிக்கொண்டிருந்த வேளையில் பக்கத்து தெருவில் வசிக்கும் ராமசாமி சிபாரிசு செய்த கந்தசாமி என்ற பையனை சேர்த்து கொண்டார் வேலைக்கு. கந்தசாமியின் சுறுசுறுப்பும் முகம் கோணாமல் வாடிக்கையாளர்களை சமாளித்து வேலை செய்வதால் பிடித்து போனது கணபதி செட்டியாருக்கு. அவனுக்கு பேசிய சம்பளத்தை விட கூடுதலாக கொடுத்தார். அவன் வந்த பிறகு கடையில் லாப நோக்கில் செல்வதாகவும் எண்ணினார். அவனை ஆராயாமல் மிகவும் நம்பிக்கை வைத்து கல்லாவை இறுக்கவும் செய்து கொள்முதலுக்கு வெளியூர் சென்று வருவார்.
அவனிடம் கடையை பற்றி எதுவும் கேட்பதில்லை. கணபதி செட்டியாரிடம் இரவில் கணக்கை காட்டி லாப கணக்கு சரியாக வரலை ஐயா, கந்தசாமியின் நடவடிக்கையும் அவ்வளவு சரியாக இல்லை என்றார் விசுவாசியான கணக்கன். யோ கணக்கு, அந்த பையனை வேலைக்கு சேர்த்திலிருந்து ஏதாவது குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருக்க. கணக்கு சரியா பாரு, காலையில பார்த்துக்கலாம், நான் தூங்க போறேன் என்றார் கணபதி செட்டியார். காலையில், எங்க கந்தசாமி சாவி வாங்க வரலையே, மணி 9 ஆச்சு, கடையை திறக்கலையா என்றார் மனைவி மீனாட்சி. கந்தசாமி இன்னும் வரலையா, உடம்புக்கு முடியலையோ என்னவோ தனக்குள் பேசியபடியே, சாவியை கொடு, நான் கடையை திறக்கிறேன் என்று கிளம்பினார் செட்டியார். கடையை திறந்து மேஜை சுத்தம் செய்துவிட்டு பீரோவை திறந்து பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்தார். பணப்பெட்டி சுத்தமாக காலியாக இருந்தது. பொறி தட்டியது செட்டியாருக்கு. கணக்கன் நேற்று சொன்னதை அலட்சியப்படுத்திட்டேனே. உடனே கணக்கனை கூட்டிட்டு போய் விசாரித்ததில் கந்தசாமி கம்பி நீட்டி விட்டதை உணர்ந்து இடிந்து போனார் செட்டியார். 6 மாதத்திற்கு பின் கடைக்கு இளங்கோ என்ற பையனை சேர்த்தார் செட்டியார். அவன் வீட்டு வேலையும் செய்வான், கடை வேலையும் செய்வான். நாணயமாக நடந்தும் செட்டியார் அவனை சந்தேகத்தைப்படியே வேலைக்கு வாங்கினார். ஐயா இந்தாங்க, காலையில மேஜைக்கடியில 500 தாள் கிடந்தது என்றால் இளங்கோ. அப்படியா, என்ன வாங்கி கொண்டு இவனை சோதிக்கவே நேற்று கணக்கை முடிச்சுட்டு 500 ரூபாய் தாளை மேஜைக்கடியில் போட்டு நினைத்து கொண்டார் செட்டியார். என்னதான் நேர்மையாக வேலை செய்த இளங்கோவை வேதனைப்படுத்தியும் சோதனைப்படுத்தியுமே வந்தார். செட்டியார் உள்ளத்தில் நம்பிக்கைக்கு உரியவன் என தெரிந்தும் ஐயம் ஒரு பக்கம் கூடவே இருந்தது. இளங்கோ ஒரு நாள் வேலையிலிருந்து நின்று விட்டான். சம்பளத்திற்கு ஆள் கிடைக்கவில்லை. வாடிக்கையாளரை இழந்தார். கடன்பட்டு தான் ஆராயாமல் கந்தசாமியை நம்பியதையும் ஆராய்ந்து இளங்கோவை சந்தேகித்ததையும் நினைத்து மனம் வாடி வருந்தினார் செட்டியார். அதிகாரம் 51, குறள் 510. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஆராயாமல் ஒருவனை நம்புவது, ஆராய்ந்து நம்பிக்கை உறுதியானவன் என தெரிந்த பின்னும் ஐயம் கொள்வது இரண்டும் தீராத துன்பங்களைத்தான் தரும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சுந்தர் சுவாமிநாதன், திருநெல்வேலி. சிறப்பு ஐயா, அருமையான கதையை கூறினீர்கள். முதலாளி, தொழிலாளி, மனைவி, கணக்கு பிள்ளை என்று கதாபாத்திரங்கள் வைத்து கதையை அருமையாக கொண்டு சென்றீர்கள். கதை நகர்வு அருமையாக இருந்தது ஐயா. நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளை உள்ளே விட்டதுக்கு அவர் என்னென்ன விளைவுகளை சந்தித்தார் என்றும், நம்பிக்கையுடைய நல்ல ஒரு ஆளை உள்ளே விட்டும் பொழுது அவர் எவ்வளவு நம்பிக்கையுடன் வேலை செய்தாலும் அவர் ஏற்கனவே பட்ட அந்த வழி அவருக்கு இவர் நல்லவனாக இருந்தும் கூட அதுவே அவருக்கு தோன்றியது. இந்த குறள் மிக அருமையாக இருந்தது. யாரையும் நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்று தெரிந்து செயல்பட வேண்டும் என்று கூறினீர்கள். அருமை ஐயா, தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக ரா. ஜோதிராமன், முள்ளிக்காடு, தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வருகின்றார். திருக்குறள் ஓர் அறநூல். 2 வரிகளில் வாழ்வியலை ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்லக்கூடிய ஒரு நூல். கைக்கு அடக்கமான நூல். இப்படி ஒரு நூல் வேறு எந்த மொழியிலும் இதுவரை தோன்றவில்லை. அத்தகைய சிறப்புமிக்க திருக்குறள் கதையை கூற வருகின்றார் ரா. ஜோதிராமன், முள்ளிக்காடு. வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். என்னை ஈன்ற தாய்க்கும் தாயுமானவராம் என் தந்தைக்கும் முத்தமிழுக்கும் முதல் வணக்கம். தலைவராம் ஐயன் வள்ளுவரையும் செயலராம் பாரதிதாசன் அவர்களையும் பாரதி சுடர் திரு நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களையும் வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் கவிநிலவு ஆஷா சித்திகம்மா அவர்களையும் சக கவி ஆளுமைகளையும் வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் கதைக்கூறு திருக்குறளை கதைக்கூறு நிகழ்வில் கதை கூற வந்துள்ளது இரா. ஜோதி, முள்ளிக்காடு, தர்மபுரி மாவட்டம். அத்தை, என்ன கீழே சிந்தன சாப்பாட்டை எடுத்து தட்டுல போட்டு ஊட்டுறீங்க? சே, எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா? உங்களுக்கு புரியவே புரியாதா? மாமியார் தயக்கத்துடன்.
இல்லம்மா, சாப்பாட்டு மேசைய இப்பதான் 2, 3 முறை தொடச்சேன். சிந்தாம சாப்பிடுறது பழக்கமும் குழந்தைங்களுக்கு வரும்னு தான் அந்த காலத்துலலாம் ஆரம்பிச்சிட்டீங்களா பழைய புராணத்தை? சொன்னா ஒத்துக்கவே மாட்டீங்களே. கொடுங்க குழந்தைய. குழந்தை அம்மா அ ஆ என்று சாப்பிட வாயை திறந்தாள். இருடா செல்லமே, அப்பாவோட சாப்பிடலாம். கணவன் சப்பனமிட்டு தரையில் அமர்ந்து குழந்தையை அருகில் அமர்த்திக் கொண்டான். குழந்தை ஊர்ந்து சென்று அப்பாவின் தட்டத்தில் கையை ஊன்றினாள். அடடா, நான் கையில் பாப்பாவை எடுத்துக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. அதற்குள் பாப்பா கையில் ஒட்டிய அந்த பருக்கையை தரையில் கையை ஊன்றி தானும் சுவைத்து அப்பாவிற்கும் ஊட்டியது. ஆஹா, என் மகள் ஊட்டிய உணவு ருசியோ ருசிதான். மகிழ்ந்து கொஞ்சினான். என் மகள் கைப்பட்ட இன்னைக்குதான் அமிர்தம் போல நீ சமைச்ச உணவு இருக்குமா என்று கூறி மகிழ்ந்தான். குழந்தை தாயிடம் தாவியது. மீண்டும் அந்த தரையில் ஊன்றிய கையில் மீதம் இருந்த பருக்கைகளை தாயின் வாயில் ஊற்றினாள். அன்னை அகமகிழ்ந்தாள். தங்கமே, எனக்கும் ஊட்டுகிறாயாடா என்று மகிழ்ந்து சுவைத்தாள் உணவை. மாமியார் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். அனைவரும் கால் பதைத்த தரையில் ஊன்றிய உணவை மகிழ்ந்து சுவைத்த இருவரையும் பார்த்து கொண்டே யோசித்தார். ஜோதி அம்மா, அவங்க நியூட்ல போட்டாங்கப்பா. வாய்ஸ் இதை நியூட்ல போட்டு. மாமியார் கண் கொட்டாமல் பார்த்தவாறு இருந்தார். அனைவரும் கால் பதித்த தரையில் ஊன்றிய உணவை மகிழ்ந்து சுவைத்த இருவரையும் பார்த்து கொண்டே யோசித்தார். இதைதான் திருவள்ளுவர் இவ்வாறு கூறியிருப்பாரோ? அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ். தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவ பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்தினும் இனியதானதாக இருக்குமாம். அதிகாரம் 7, குறள் 64. வாய்ப்புக்கு நன்றி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து இரா ஜோதி, முள்ளிக்காடு, தருமபுரி மாவட்டம். வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பான ஒரு கதையை நன்றி. கூறினீர்கள். மாமியார், மருமகள், குழந்தை என்று கதையை நகர்த்தி சென்ற விதம் அருமையாக இருந்தது. குழந்தையின் கைப்பட்ட உணவு அமிர்தமாக இருந்தது பெற்றோருக்கு. இதை முன்வைத்திருந்தீர்கள், மிக சிறப்பாக இருந்தது. அமிழ்தினும் ஆற்றல் இனிதே தம்மக்கள் சிறுகை அளவியக்குள். மிக சிறப்பாக இருந்ததம்மா உங்களது கதை. தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள். கதை மிகவும் நன்றாக இருந்தது. நன்றி. தொடர்ந்து எழுதுங்கள், தொடர்ந்து சொல்லுங்கள். சிறப்பான கதைக்குரியதற்கு வாழ்த்துகள். அடுத்ததாக திருமதி காயத்ரி அவினாசியிலிருந்து வருகின்றார். திருக்குறள் மனித வாழ்வின் அடிப்படையான நலத்தினை கருதி நன்மை தருபவற்றை எடுத்துக்காட்டி இவற்றை செய்க என்றும், தீங்கு தருபவற்றை எடுத்துக்காட்டி இவற்றை செய்யற்க என்றும் கூறுகிறது. அதனால்தான் எக்காலத்துக்கும் எந்த நாட்டிற்கும் பொதுவானதாக திகழ்கின்றது. அத்தகைய திருக்குறள் கதையை கூற வருகின்றார் திருமதி காயத்ரி அவினாசியிலிருந்து. பாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் அம்மா. தன் அறிவால் உயிர் தப்பிய வணக்கம் அம்மா. வணக்கம். தன் அறிவால் நீங்க மட்டும் பேசாதீங்க. தன் அறிவால் உயிர் தப்பிய நரி. இமயமலை அடிவாரத்தில் ஒரு அழகான காடு. அந்த காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. காட்டுக்கே ராஜாவானதால் தன் விருப்பம் போல் கண்ணில் தென்படும் எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி கொன்று தின்று வந்தது. பல ஆண்டுகள் கடந்தன. சிங்கத்திற்கு வயதாகிவிட்டது.
ஆகையால் அதனால் வேட்டையாட செல்ல முடிவதில்லை. ஆகையால் அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. எப்படி நாம் வேட்டையாடி சென்றோமே, இப்பொழுது நமக்கு வயதாகி விட்டது, என்ன பண்ணலாம் என்று யோசித்துக் கொண்டே தன் குகைக்குள் வெளியில் ஒரு போர்வையை போர்த்தி படுத்துக்கொண்டு எனக்கு நோய் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி கொண்டு நடித்து கொண்டு இருந்தது அச்சிங்கம். உடனே காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் சிங்கத்தை தினம்தோறும் பார்க்க வந்தன, உடல்நலம் எப்படி இருக்கின்றன என்று கேட்பதற்காக. கேட்க வந்த அனைத்து விலங்குகளையும் கொன்று தின்றது. இப்படியே பல நாட்கள் போய்கொண்டே இருக்கின்றன. நரி தன் தந்திரத்தால் சிங்கத்தை குகைக்குள் விசாரிப்பதற்காக வந்தது. குகைக்கின் வெளியே இருந்து, சிங்கராஜா உங்கள் உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டது. அதற்கு சிங்கம், ஏதோ பரவாயில்லை இருக்கிறேன், நீங்கள் ஏன் உள்ளே வராமல் வெளியே நின்று என்னை விசாரிக்கிறீர்கள் அப்படின்னு நரியிடம் கேட்டது சிங்கம். அதற்கு நரி சொன்னது, எனக்கும் உங்கள் குகைக்குள் வர ஆசைதான், ஆனால் உங்களை விசாரித்து வந்த எல்லா விலங்குகளையும் உங்கள் வயிற்றுக்குள் போட்டு விட்டீர்கள். உங்கள் குகைக்குள் வந்த சுவடுகள் மட்டுமே உள்ளன, வெளியே வந்த எந்த விலங்குகளுடைய கால் தடங்களும் என்னிடம் இல்லை. ஆகையால் நான் அப்படி உங்களிடம் மாட்டிக்கொள்ள மாட்டேன். என் அறிவால் நான் உங்களிடமிருந்து தப்பித்து உயிர் பிழைத்துக் கொள்வேன் என்று கூறியது நரி. சல்யூட் பண்ணிவிட்டு சிங்கராஜாவிடமிருந்து நரி தப்பி தன் காட்டிற்குள் ஓடியது. அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். பகைவர்களாலும் அழிக்க முடியாத உள்கோட்டை அறிவு. குறள் அறிவுடைமை அதிகாரம் 43, குறள் 421. அறிவு அற்றம் காக்கும் கருவு செறிவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்பது வள்ளுவருடைய கருத்து. நன்றிங்க ஐயா, வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. அருமையம்மா. அறிவு அற்றம் காக்கும் கருவி என்பதை சிறப்பான கதையின் மூலமாக எடுத்து கூறினீர்கள். வேட்டையாடி கொண்டிருந்த ஒரு சிங்கம் வயதானதால் அது நோய்வாய்ப்பட்டது போல நடித்து குகைக்குள் தன்னை பார்க்க வரும் விலங்குகளை உண்டது. இதை அறிந்த நரி தந்திரமாக வெளியிலிருந்து விசாரித்தது. அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவி என்று சிறப்பாக கதை கூறி விளக்கினீர்கள். நன்றி அம்மா, தொடர்ந்து இணைந்திருங்கள். அருமையான கதை சொன்னாங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு பகையிடமிருந்து காக்கக்கூடிய ஒரு கருவி அறிவு என்று சொன்னார். உடல் நோய்பட்டது போல் அந்த கேட்டு சிங்கம் வந்த மிருகங்களை எல்லாம் தின்ற போது அந்த நரி தெளிவுடன் சிக்காமல் தப்பித்தது என்ற விடயத்தை கூறி கதை அழகாக நிறைவு செய்திருந்தார்கள். அருமையான கதையம்மா. நான் கூட கதையை வேற மாதிரி எதிர்பார்த்தேன், நீங்க வேற மாதிரி சொன்னீங்க. வயதான பிற்பாடு அந்த கேட்டுட்டீங்க நாள்தோறும் இந்த முயல் கதை இருக்குல்ல, அதை கொண்டு வந்துட்டா இணைப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா முயலுக்கு பதிலாக நரி தன்னுடைய சாதுரியத்தை காட்டியது. மொத்தத்தில் நமக்கு சொல்லப்பட்ட கதையிலிருந்து ஒன்று புரிகிறது, சிங்கம் ஒன்றை தவிர மற்ற எல்லா விலங்குகளும் புத்திசாலியாக காட்டிலே இருந்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்ததாக பானுமதி அம்மா வில்லிவாக்கத்திலிருந்து வருகின்றார். மனித வாழ்க்கையில் எண்ணும் எண்ணங்களும் எண்ண வேண்டிய எண்ணங்களும் இந்த நூலில் திறம்பட இடம்பெற்றிருக்கின்றன. அத்தகைய சிறப்பு மிக்க திருக்குறள் கதை கூற வருகின்றார் பானுமதி அம்மா வில்லிவாக்கத்திலிருந்து. வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். தமிழ் அழிவுகள் நிறைந்த இந்த அவைக்கு முதற்கண் தலை வணங்குகிறேன். தமிழராய் பிறந்தோம், தமிழால் இணைந்தோம். இன்று இந்த பொன்மாலை பொழுதினிலே நம்முடைய தமிழ் பொதுமறையாம் திருக்குறள் அந்த குறட்பாக்களுக்கான கதைகள் கூறுவதற்காக இங்கு இணைந்திருக்கிறோம். நான் எடுத்துக்கொண்ட இந்த குறளுக்கான கதையை வாசிக்கிறேன். ஒரு மாலா என்கிற ஒரு அழகி, அவளை பற்றியதான ஒரு கதை. மாலா அழகி, நல்ல அழகி. அவளது கூந்தல் கரு கரு என்று அடர்ந்து நீண்டு இருக்கும். தன்னுடைய கூந்தலை பற்றி அவளுக்கு மிகவும் பெருமை.
அதை அழகாக பேணி பராமரிப்பதில் அவள் அதிகம் நேரம் செலவழிப்பார். அதோடு நல்ல நிறம், அழகான உடல்வாகு, சிறு வயதிலிருந்தே நட்புகளும் உறவுகளும் அவள் கூந்தல் அழகையும் மேனி அழகையும் பாராட்டி சொல்லி கேட்டவளுக்கு மனதில் ஒரு கர்வமே வந்து புகுந்திருந்தது. அது அவள் கண்களிலும் நடையிலும் உடல் மொழியிலும் ஏன் பேச்சிலும் கூட பட்டவர்த்தனமாக தெரியும், நன்றாக தெரியும். அவளது அம்மாவுக்கோ மகளை நினைத்து கொஞ்சம் கவலையாக கூட இருந்தது. இவளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடந்து நல்லபடி வாழ வேண்டுமே என்று கவலையுடன் இருந்தாள். அவள் அழகை பற்றி கேள்விப்பட்டு பல வரன்கள் வந்தது. எல்லா பொருத்தங்களும் பொருந்தி இருக்கிறது என்று மாதவன் பி என்ற ஒரு நல்ல அலுவலகத்திலே மேலாளராக இருக்கும் அவனுடன் அவளுக்கு திருமணம் நல்ல முறையில் நடந்தேறியது. மாலாவும் புகுந்த வீடு போனாள். எல்லாம் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் அழகு எவ்வளவு நாளைக்கு பலன் தரும், எவ்வளவு நாளைக்கு மதிப்பை தரும்? குடும்பத்திற்கு தேவை என்று வந்தால் வீட்டு வேலையிலே திறமை, சமையல் கலை, அன்பான அணுகுமுறை, இனிய சொற்கள், மலர்ந்த முகத்துடன் விருந்தினரையும் குடும்பத்தினரையும் உபசரித்தல் என்று எத்தனை எதிர்பார்ப்புகள் பெண்ணிடம் உள்ளது அல்லவா? அதுவும் புதுசாக வீட்டுக்கு வந்த ஒரு மருமகள் என்றால் அவளிடம் நிறைய எதிர்பார்ப்புகள். ஆனால் இது எதுவுமே தெரிந்து கொள்ளவில்லை இவள். தெரிந்து கொள்ளாமல், அதை கை கொள்ளாமல், அவள் தனக்குள்ளேயே தற்பெருமையுடன் வாழ்ந்து கொண்டிருந்த மாலாவுக்கு புகுந்த வீட்டில் எதுவுமே ஒத்து வரவில்லை. புகழ்ச்சியையே கேட்டுக்கொண்டிருந்த அவள் காதுகளுக்கு இங்கே வந்ததும், என்ன எப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்ன நிக்கிற, வேலை செய்ய உனக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லையா உங்க அம்மா? சமையல் கூட தெரியாதா? துணி கூட துவைக்க மாட்டியா? வீடு துடைக்க மாட்டியா? இந்த மாதிரி வார்த்தைகளையே கேட்டு கேட்டு கோபம் கொப்பளிக்கிறது. மாதவன் கூட தனக்கு சார்பாக பேச முன் வரவில்லை என்பதை அறிந்து கோபத்தோடு கோபித்துக் கொண்டு அம்மா வீட்டுக்கு வந்து விட்டான். அம்மாவுக்கு தான் கவலை அதிகமாகிவிட்டது. இவளை எப்படி திருத்துவது என்று யோசித்த வண்ணமே இருந்தாள். மாலாவோ கவலையே இன்றி வழக்கம்போல் கண்ணாடி முன் நின்று கொண்டு முடியை கோதி விட்டுக் கொண்டு தலைவாரி கொண்டிருந்தாள். சீப்பால் அழகாக அழுத்தி வாரி சிக்கெடுத்து பின்னலிட்டு கொண்டு இந்த சீப்பை கையில் எடுத்தால் அந்த சீப்பில் முடிக்கற்றைகள், சீப்பில் இருந்த முடிக்கற்றைகளை எடுத்து சுருட்டி குப்பை கொடையில் போட்டாள். பார்த்து கொண்டிருந்த அம்மா சொன்னால், நீ உன் முடியை எவ்வளவு நேசிக்கிறாய், அது உன் தலையில் இருந்தவரைதான் அழகு, மதிப்பு. அதுவே கீழே விழுந்த முடியை நீ மதிப்பதில்லை, குப்பை கூடைக்குத்தான் போயிற்று. அதுபோல யாரும் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் மதிப்பு. தன் நல்ல நிலையில் தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான், அதுவும் முக்கியமாக பெண்ணுக்கு புகுந்த வீட்டில் இருந்தால்தான் மதிப்பு. இல்லை என்றால் உனக்கு மதிப்பு இருப்பதில்லை என்று சொன்னான். இதுக்காக ஒரு குறள் என்ன தெரியுமா? மானம் என்கிற அதிகாரம் 97வது அதிகாரம் 964வது குறள், தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. எப்ப தலையிலிருந்து முடி கீழே விழுந்து விட்டால் அதற்கு மதிப்பில்லையோ, அதுபோல மனிதர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கிவிட்டால் அவர்களுக்கு மதிப்பு இருக்காது என்பதை அவள் மாலா எவ்வளவு நேசித்த அந்த முடியை வைத்து அம்மா புரிய வைத்தாள். மாலாவுக்கு புரிந்திருக்கும். நன்றாக இனிமேல் புகுந்த வீட்டில் வாழ்வாள் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம். அருமையம்மா, சிறப்பான ஒரு கதையை கூறினீர்கள். யாரும் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் மதிப்பு என்ற பொருள்படக்கூடிய கதையை அழகாக அம்மா மாலா கதாபாத்திரம் வைத்து விளக்கினீர்கள். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை என்ற குறளை மிக சிறப்பாக கதைக்குள் கொண்டு வந்திருந்தீர்கள். அருமையம்மா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக அருமையான ஒரு கதை கொடுத்தார்கள். அழகு என்பது மட்டுமே ஒரு பெண்ணுக்கு உயர்ந்த செல்வம் கிடையாது. அதை விட ஒரு குடும்ப பெண்ணுக்கு அந்த குடும்பத்தை பராமரித்தல், குடும்பத்தை வழிநடத்துதல், குடும்பத்தை தாங்குதல் என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு, சிறப்பு என்பதை எடுத்து காட்டி ஒரு அருமையான கதையை கூறி அதற்கேற்ற ஒரு திருக்குறளையும் தேடி பிடித்தார்கள். இந்த கதையை கேட்கிறவங்க நான் யோசிச்சு எதுக்கு என்ன குறளை சொல்லுவார்களுங்க அப்படி யோசிச்சேன்.
ஆனா அதுக்கேற்ற ஒரு குரலை சொல்லி, தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தால் என்ன மதிப்போ அந்த மதிப்பு தான் நம்முடைய நிலை திரிந்து போனால் ஏற்படும் என்ற கதையை சொல்லி, அந்த குரலை சொல்லி அந்த கதையை அழகாக முடியை வைத்து தொடங்கி கதைக்கு அந்த முடியையே ஒரு முடிவாக கொடுத்து முடித்தார்கள். சிறப்பாக கதையை சொல்லி முடித்தீர்களாமா. முடிக்கதை நன்றாக முடித்து கொடுத்தீர்கள். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக கலையரசி அம்மா. பழமொழி மிக சுருங்கிய வடிவில் உள்ளது. பழமொழிக்கு அடுத்து சுருங்கிய வடிவில் அமைந்துள்ளது திருக்குறள். சுருங்கினாலும் இதனுடைய கருத்து ஆழம். அத்தகைய திருக்குறளை கதைக்குள் வைத்து நமக்கு கதை சொல்ல வருகின்றார் கலையரசி அம்மா. வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. ஐயாவுக்கு வணக்கம். இந்த கதை கூறும் குழுவில் இணைந்து கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கூற வந்திருக்கிற இந்த கதை 2 மான்கள், ஒன்று கிளைமான், இன்னொன்று புள்ளிமான். இவை 2ம் நண்பர்கள். எங்க போனாலும் ஒற்றுமையா போவாங்க. எந்த ஒரு செயலையும் இவங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணி செய்வாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு, இது சிறுவர்களுக்கான கதை, மான் பள்ளிக்கூடம் போகுது. இந்த 2 மானும் பள்ளியிலிருந்து திரும்பி வருது. வந்துகிட்டு இருக்கும்போது அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்னெல்லாம் சுவையான நிகழ்வுகள் நடந்துச்சோ அதையெல்லாம் பேசிக்கிட்டே இவங்க வராங்க. அவங்க மலையடிவாரத்துல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு குகை இருக்கு. அவங்க எப்பயுமே அந்த குகையை நோக்கி வரமாட்டாங்க. ஏன்னா அங்க ஒரு ஆபத்து காத்திருக்கு. அந்த குகைக்குள்ள ஒரு வயசான சிங்கம் இருக்கு. அந்த சிங்கத்துக்கு இறை தேட வெளியே போக முடியாது. அது குகைக்குள்ளேயே இருக்கும். அந்த குகை பக்கமா ஏதாவது ஒரு விலங்குகள் வந்தா அதனுடைய சத்தத்தை கேட்டு உடனே புறப்பட்டு வெளியே வந்து அதை அடிச்சு சாப்பிடும். அந்த மாதிரி சோம்பேறித்தனமா இருந்துச்சு. இயலாமையினால உள்ளவே குகைக்குள்ளவே இருந்துச்சு. இது நிறைய விலங்குகளுக்கு தெரியும். அதனால அந்த பக்கம் எந்த விலங்கும் போகாது. இந்த 2 மான்களும் பேசிக்கிட்டே அந்த குகை பக்கமா வந்துடுச்சுங்க. அப்போ அந்த கிளைமான் சொல்லுது, நாம பேசிக்கிட்டு வந்த வேகத்துல இந்த குகைக்கு பக்கமா வந்துட்டோம். இப்ப உள்ள இருக்கிற சிங்கம் வந்து நம்மள அடிச்சு சாப்பிட போகுது, நாம ஆபத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுது. உடனே புள்ளிமான் சொல்லுது, நீ பயப்படாத, நாம நல்ல பிள்ளைங்க, நம்மள அந்த சிங்கம் அடிச்சு சாப்பிடாது அப்படின்னு ஒரு ஆறுதலா சொல்லுது. இருந்தாலும் 2 பேருக்கும் ரொம்ப பயமாவே இருக்கு. இவங்க பேசிட்டு இருக்கிறது உள்ள இருக்கிற சிங்கத்துக்கு கேட்டுடுது. அந்த வயசான சிங்கம் வெளியே வந்து பாக்குது. அப்ப இந்த 2 மான்களும் அந்த சிங்கத்தை பாக்குதுங்க. சிங்கம் இந்த 2 மானையும் முறைச்சி பாக்குதாம். போச்சு, சிங்கம் நம்மள முறைச்சி பாக்குது, இன்னைக்கு நம்மள அடிச்சு சாப்பிட போகுது அப்படின்னு 2 மான்களும் ரொம்ப பயந்துகிட்டு நிக்குதுங்க. உடனே அந்த புள்ளிமான் சொல்லுது, சிங்கராஜா, நாங்க இந்த பக்கம் வரமாட்டோம். இன்னைக்கு ஏதோ நாங்க பேசிக்கிட்டு ஒரு மறதியா உங்க குகை பக்கமா வந்துட்டோம். இங்க பாருங்க, உங்க குகை பக்கத்துல எல்லாம் நிறைய பழ மரங்கள்லாம் இருக்கு. அதுல சுவையான பழங்கள்லாம் இருக்கு. அதில் கொஞ்சம் நாங்க பறிச்சு சாப்பிட்டு போயிட்டுமா அப்படின்ட்டு கேக்குது. அமைதியா இருக்குது இந்த சிங்கம். இருங்க, உங்களுக்கும் நாங்க பறிச்சு தரோம், பழமெல்லாம் பறிச்சு நாங்க உங்களுக்கு கொடுத்துடுறோம், அந்த இலைகளை மட்டும் நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு புள்ளிமான் சொல்லுது. கிளைமான் சொல்லுது, உனக்கு ரொம்ப தைரியம் தாண்டா, எவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கிற, இப்ப பாரு அது நம்மள வந்து கொல்ல வரப்போகுது, மெதுப்பா அப்படி பின்னாடியே நடந்து ஓடி போயிடலாம், வா வா அப்படின்ட்டு கூப்பிடுது. ஏய் கம்முன்னு இரு, நான் அதுகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட புள்ளிமான் ரொம்ப நயமா பேசுது. உங்களுக்கு நாங்க இப்ப பழம் பறிச்சு தரோம்னு சொன்ன உடனே சிங்கத்துக்கு ரொம்ப மனசு இலகி போயிடுது. நாமளே ரொம்ப இயலாமையில இருக்கோம், முடியாம இருக்கிறோம், ஏதோ இந்த 2 சிறிய விலங்குகள் வந்து நம்மகிட்ட இவ்வளவு அன்பா பேசுதே அப்படின்னு யோசனை பண்ணி அந்த 2 மான்களையும் பக்கத்துல வர சொல்லி கூப்பிடுது. இந்த 2 மான்களும் அந்த சிங்கத்துக்கிட்ட போகும்போது சிங்கம் ரொம்ப ஒரு கனிவா அதுங்களை பார்த்து, நீங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என் மேல இவ்வளவு அக்கறையா அன்பா பேசுறீங்களே அப்படின்னு கண் கலங்க கேக்குது. உடனே இந்த 2 மான்களுக்கும், அடடா சிங்கம் ரொம்ப உருகி போயிடுச்சு நம்ம கிட்ட அப்படின்னு, சிங்கராஜா ஏன் கண் கலங்குறீங்க, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கிறோம், எப்ப எந்த உதவி வேணாலும் எங்க கிட்ட கேளுங்க,
இப்போதைக்கு இந்த பழமெல்லாம் பறிச்சு நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க என்னைக்கு சௌக்கியமா இருங்க. நாளைக்கு நாங்க இந்த பக்கம் தான் வருவோம். உங்களுக்கு நாங்க நாளைக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரோம் அப்படின்னு இந்த புள்ளிமான் பேசும்போது சிங்கம் ரொம்ப நெகிழ்ந்து போகுது. இந்த மாதிரி ஒரு பாசமான உறவுகள் எனக்கு கிடைக்கல. அன்பா பேசுறதுக்கு எனக்கு ஆளுகளே இல்ல. நீங்க இவ்வளவு அன்பா பேசுனீங்களே, நீங்க நல்லா இருங்க. இனிமேல் நான் எந்த விலங்கையும் அடிச்சு சாப்பிட மாட்டேன். எதேச்சியா இறந்து போயிடுச்சுன்னா அந்த விலங்கை மட்டும் நான் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிறேன். ஏன்னா நான் கடைசி காலத்துல இருக்கிறேன். மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு சிங்கம் சொல்லிச்சான். உடனே இந்த கிளைமான் சொல்லுது, நீ ரொம்ப புத்திசாலிதான்டா புள்ளிமானை பார்த்து. இவ்வளவு நயமா பேசி தப்பிச்சுக்கிட்ட. சரி வா வா போயிடலாம் அப்படின்னு 2 மான்களும் திரும்பி அவங்க வீட்டுக்கு போறதுக்காக வந்துருதுங்க. எப்படி நீ இவ்வளவு நயமா பேசுன அப்படின்னு கிளைமான் கேட்கும்போது புள்ளிமான் சொல்லுது, நம்ம அம்மா தான் தினமும் சொல்றாங்களே மற்றவங்க கிட்ட அன்பா பேசணும், சண்டைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு. அதை நினைச்சுதான் நானு சிங்கராஜா கிட்ட அன்பா பேசினேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அன்புக்கு அடிமை ஆகாதவங்க யாரும் இல்ல இந்த உலகத்துல. அன்புதான் மிக சிறந்தது. எப்பவுமே அன்பா நாம பேசணும். அன்பான அணுகுமுறையும் தான் நம்முடைய வாழ்க்கையை அழகாக ஆக்கும் அப்படின்னு நம்ம அம்மா நம்ம கிட்ட தினமும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் சிங்கத்துக்கிட்ட அன்பா பேசினேன் அப்படின்ட்டு புள்ளிமான் சொல்லிச்சான். 2 மான்களும் மகிழ்ச்சியோட வீட்டுக்கு வருதுங்க. இதுக்கு நான் எடுத்திருக்கிற குறள் அதிகாரம் 10 இனியவை கூறல். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின், நன்மை தரும் இனிய சொற்களை ஆராய்ந்து சொல்லுவானானால் தீமை தேயும் அறம் வளரும் என்பது இந்த கதையின் கருத்தாக. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா, அருமையான கதை. அன்பே சிறந்தது என்று முடித்திருந்தீர்கள். 2 மான் நண்பர்கள் வைத்து மிக அன்பாக பேசும் பொழுது சிங்கமே மனமிறங்கியது என்று கதையை முடித்திருந்தீர்கள். அருமை அம்மா. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின் திருக்குறளுக்கு மிக சிறப்பாக கதை பொருந்தியிருந்தது அம்மா. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருந்தது. நல்ல ஒரு இனிமையான கதை. அந்த கிழட்டு சிங்கம் எந்த மிருகத்தை பார்த்தாலும் தின்றுவிடும் என்ற நிலையிலே ஒரு அருமையான நல்ல சொற்களை சொல்லி அந்த சிங்கத்தினுடைய மனத்தை மாற்றி அல்லவை தேயாத நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்லவற்றை நாடி சொல்ல வேண்டும் என்கிற அந்த திருக்குறளை சொல்லி அருமையாக கதை முடித்திருந்தீர்கள். எனக்கு கூட திக்கு 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 என்று இருந்தது. இதையெல்லாம் இந்த சிங்கம் கேட்டுக்கொள்ளாமல் திடீரென அந்த புள்ளிமான் மீது பாய்ந்து கொன்று விடுமோ, கொன்றவுடனே கொன்றிருந்தாலும் அதற்கு ஒரு திருக்குறள் இருக்குது. ஒருவேளை அந்த சிங்கம் பாய்ந்து அந்த புள்ளிமானை கொண்டிருந்தாலும் அந்த கிளைமானுக்கு சொல்லுவதற்கென்று ஒரு திருக்குறளை வள்ளுவர் கொடுத்திருக்கிறார். என்னதான் தீயவர்களோட நல்லவமா இருந்தால் தீயவர்களோடு சேர்ந்தாக்கா கஷ்ட தீமைதான் விளையும் என்கிற ஒரு குறளையும் வள்ளுவர் கொடுத்திருக்கிறார். ஒரு அருமையான அந்த குறளுக்கேற்ற ஒரு கதை சிறப்பாக இருந்தது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு போச்சு சொன்னீங்க பாருங்க, மான் 2ம் அதைத்தான் என்னால ஒத்துக்கவே முடியல. நீங்க ஒத்துக்க மாட்டீங்கயா? எங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு அப்படிதான் புத்தகத்திலே அப்படிதான் வருதுங்க. அதைதான் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படி போயிருந்தா அங்க யார் டீச்சரா இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். பாட புத்தகத்தை பாருங்க, விலங்குகளும் பறவைகளும் தான் பேசுது. இன்னொரு அன்பு கேள்வி மிருகம் அங்க இருந்து பாடங்களை சொல்லிக் கொடுத்திருக்கும் என்று புரிந்து கொண்டேன். சிறப்பாக இருந்தது. அருமையான கதை அம்மா. மகிழ்ச்சி. அடுத்ததாக தாரகை குழந்தையிலிருந்து வருகின்றார். திருக்குறளை மேற்கோள் காட்டாத கவிஞர்கள் உண்டோ? அந்த வரிசையில் கம்பரும் தாம் இயற்றிய ஏறெழுபதில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லோரும் தொழுதுண்டு பின் செல்வார் என்றே இத்தொல்லுலகில் எழுதுண்ட மறையென்றோ என்று
திருக்குறளை எழுதுண்ட மறை என்று சிறப்பிக்கின்றார். அத்தகைய சிறப்புமிக்க திருக்குறளை கதையில் கூற வருகின்றார் குழந்தை தாரகை. வாருங்கள் அம்மா. திருக்குறளை தொட்டாலும் கை மணக்கும், படித்தால் கண் மணக்கும், கேட்டால் செவி மணக்கும், சொன்னால் வாய் மணக்கும், எண்ணினால் இதயம் மணக்கும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் தரணி எங்கும் செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனை அவர்களை வணங்கி, தரணி எங்கும் தமிழ் பரப்பும் தமிழ் பணி செம்மல் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி, கவிநிலவு ஆயிஷா சித்திக் மற்றும் கதை சொல்லி அனைவர்களுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இன்றைய கதை கூறு நிகழ்வில் வகுத்தான் வகுத்த வகை என்ற கதையை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். மிகப்பெரிய பணக்காரர் சுரேன். மிகப்பெரிய பணக்காரரான சுரேனுக்கு ஆள் அம்புக்கு பஞ்சமே இல்லை. நின்றால் ஆள், உட்கார்ந்தால் ஆள், செல்வமோ மலை போல் என்று சொல்லலாம். அவருக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு மனைவி. ஆனால் விதியின் வசத்தால் 2 பெண் குழந்தைகளுக்கு பின் அவருடைய மனைவி ஒரு விபத்தில் மரணம் அடைந்து விட்டார். 2 பெண் குழந்தைகளையும் கண்ணும் கருத்துமாக அழகாக வளர்த்து வந்தார். பெண் குழந்தைகளும் மிகவும் சிறிய வயது, மிகவும் 1 அல்லது 2 மாத அளவு இடைவெளிதான். 1 மாத அளவு 2 மாத அளவு இடைவெளி என்பது சற்றே இரட்டை பிறவிகள் போல. இந்த நிலையில் அந்த குழந்தைகள், முதலில் பிறந்த அந்த குழந்தை 10 மாதம் தான் இருந்தது. 10 மாத அளவிலேயே அக்குழந்தை ஒரு அரிய நோய் தாக்கி இறந்து விட்டது. அடுத்து பிறந்த குழந்தை கொஞ்ச காலம் வளர்ந்தது. அதுவும் தனது 3 வயதிலேயே கால் கை செயலிழந்தது. உடலும் பலகீனம் அடைந்தது. படுத்த படுக்கை ஆகியது. அந்த குழந்தைக்கும் மரணத்தை குறித்து விட்டான் இறைவன். என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோயில் இல்லை. இந்த மாதிரி அவர்கள் மிகவும் அலைந்தார்கள். அவர்களது உறவினரும் கூடுமானவரை அவருக்கு தேவையான உதவிகளை செய்தார்கள். ஆனாலும் அந்த வேளை வந்துவிட்டது. அந்த 2வது குழந்தையும் இறந்து விட்டது. விதியை யாரால் வெல்ல முடியும்? செல்வம் இருந்து என்ன பயன்? எந்த சுகத்தையும் அவரும் அவரது குழந்தைகளும் அவரது மனைவியும் அனுபவிக்கவே இல்லை. துன்பத்தையே அவர் குடும்பம் கண்டது. இதையே நமது ஐயன் வள்ளுவன் வகுத்தான் வகுத்த வகை அல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்கிறார். கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதனை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி எதையும் அனுபவிப்பது கடினம் என்ற கதையை முடிக்கின்றேன். நன்றி. குழந்தை தாரகை. சிறப்பு அம்மா. இறைவன் விதித்த விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும் என்ற பொருள் கொண்ட கதையை மிக சிறப்பாக கூறினீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் குய்த்தல் அரிது. எத்தனை கோடி சேர்த்து வைத்திருந்தாலும் இறைவன் விதித்த வழியன்றி வேறு வழியில் சென்று
நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது என்பதாக அந்த திருக்குறளையும் அந்த திருக்குறளுக்கான கதையையும் கூறியிருக்கிறேன். சிறப்பாக வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் குய்த்தல் அரிதி என்பதன் பொருளாக எத்தனை செல்வம் இருப்பினும் உன் விதிப்படியே வாழ்க்கை அமையும் என்பதை சொன்னீர்கள். அந்த கோடியை தொகுத்தானே அதுவும் கூட அவன் விதித்தானோ, பின் வந்த துன்பமும் அவன் விதித்தானோ என்று பார்க்கும் பொழுது இதைத்தான் ஒரு திரைப்பட பாடலிலே கவிஞர் கண்ணதாசன் கூறுகிற பொழுது, ஆட்டுவிப்பார் யார் ஒருவர் ஆடாதோரோ கண்ணா என்ற ஒரு பாடலும், ஆட்டுவிப்பார் யார் ஒருவர் ஆடாதோரோ கண்ணா என்ற பாடலை மிக அழகாக சொல்லுவோம். இந்த திருக்குறளுடைய சாரத்தை வைத்துத்தான் அந்த பாடல் அமர்ந்திருக்கிறது. சிறப்பான கதைக்கு நன்றி அம்மா. நன்றி ஐயா. அடுத்ததாக வி யோகஸ்ரீ மயிலாடுதுறையிலிருந்து வருகின்றார். குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். பொதுவாக மழலையின் குரல் அருமைதானே. அத்தகைய வகையில் மழலை யோகஸ்ரீ நம்மிடையே கதை சொல்ல வருகிறார். பாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் 43 அறிவிழமை. எப்படி யார் யார் கேட்பினும் அப்பொழுது மெய்ப்பது காண்பது அறிவு. இக்குறளின் பொருள் யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க கூடாது. அதை ஆராய்ஞ்சு நம்ம கேட்கணும். நம்ம நல்லதா இருக்கா கெட்டதா இருக்கா அப்படின்னு நம்ம 2 பேரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அவங்க சொல்றதை புரிஞ்சுக்கணும். இத வச்சு நான் சின்ன கதை சொல்ல போறேன். அழகான தோட்டம் இருக்குமா, அங்க நிறைய பூச்சி இருக்குமா. அங்க வந்து என்னன்னா நிறைய குழந்தைங்க விளையாடுவாங்கயா. அங்க என்னாலும் தேங்காய் வண்டி வச்சவங்க, மாற்று வண்டிக்காரங்க, அவங்களாம் தேங்காய் மண்டலம் காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போவாங்களாம். அப்ப வந்து 2 வழி இருக்குமா. அந்த 2 வழியில ஒரு வழி என்னன்னு கல்லா இருக்குமா. அந்த வழி 2 பேர் யார் பார்த்தாலும் புதுசா வரவங்களுக்கு எல்லாம் குழப்பமா. அவங்க எல்லாம் புதுசா ஒரு ஆள் வந்து மாற்று வண்டியில வந்து தேங்காவை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு போதி ஆடி விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். அப்ப அவங்க கேட்டாங்க, இந்த 2 வழி போதலப்பா, இந்த 2 வழியில நான் எந்த வழியில போனா நான் எந்த வழிக்கு சேர முடியும் அப்படின்னு ரொம்ப சரி கேட்டாங்க. அவங்க வந்து இந்த வழியில போனா சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்டாங்களா எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டாங்களாம். அவருக்கு அவங்க சொன்னாங்களா, நீங்க மெதுவா போனா ஒரு 10 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம். நீங்க வேகமா போனீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும். நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா தம்பி, உனக்கு கணக்கு போட தெரியாதா, இல்லைன்னா உனக்கு கணிதம் பாடம் பிடிக்காதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் இல்ல, எனக்கு தெரியும், எனக்கு எப்படி தெளிவா சொல்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வேகமா போய் மெதுவா போங்க. ஏன்னா இங்க ஒருத்தவங்க வேகமா போய் என்னால புரிஞ்சுட்டாங்க, அங்க கல்லா இருக்கு, நீங்க வேணா பார்த்துட்டு நான் சொல்லிக்கிட்டேன், நீங்க வேணா வேகமா போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் எத்தனை வாட்டியோ மாட்டு வண்டியில போயிருக்கேன். நான் வேகமா போய் மாட்டு வண்டியில முதல் பரிசே வாங்கியிருக்கேன். என்னப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமா போய் காய்ச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாதி தூரம் மாட்டு அடிச்சுட்டு போனாதான் அங்க என்னால கைக்கு மாட்டு அப்படியே கீழே மாட்டு வந்து வந்துருச்சு. தேங்காவும் பாதி வந்துச்சு. அதுக்கப்புறம் பாதி எல்லா தேங்காவையும் அடுக்கி போறதுக்கு 1/2 மணி நேரமே தாண்டியாச்சான். அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிற தேங்காவை அடிக்கிட்டு பொறுமையா போய் அங்க வித்தாராம். அப்பதான் அவருக்கு புரிஞ்சிச்சான், சலசலமே நல்ல ஒழுக்கமா அப்படின்னு புரிஞ்சிச்சான், சலசலமே தீய ஒழுக்கமாவும் இருக்கும் அப்படின்னு அவர் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாராம். நாமளும் என்ன பண்ணுவோம், இனிமே நம்மளும் ஆராய்ந்து ஒரு செயலை பண்ணணும்.
நன்றி. எனக்கு கதை சொல்ல வாய்ப்பளித்த சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றி. நன்றி அம்மா, நன்றி ஐயா. அருமையாக கதை சொன்னார். ஆராயாமல் வேகமாக செய்யும் செயல் சரியாக வராது என்ற பொருளுடன் ஒரு கதையை சொன்னார். மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் பாப்பா, உடனே இணைந்திருங்கள். நன்றி அம்மா. நல்ல ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்டு அதற்கேற்ற ஒரு குழந்தை அந்த மழலை பேச்சோடு இந்த கதையை அழகாக சொன்னார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு கதையாக சொல்லிக் கொண்டு வாருங்கள். இந்த நிகழ்ச்சியில சிறப்பாக பங்கேற்ற யோகாஸ்ரீ, 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி மயிலாடுதுறையுடன் இணைந்து இந்த கதையை சொன்னதற்காக அவருக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க பாப்பா, வாழ்க. மகிழ்ச்சி. அடுத்ததாக திருக்குறள் கதை கூட நம்மிடையே வந்திருக்கிறார் பவானி தனஞ்சயன் அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் கதையை தாருங்கள். தித்திக்கும் தேர்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். கதை கூறு திருக்குறள் கதை கூறு இந்நிகழ்விற்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து அனைவரினுடைய கதைகளுக்கு மிகச் சிறப்பான பின்னோட்டம் வழங்கும் ஆயிஷா சித்தி சகோதரி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய கதை திருக்குறள் கதை. கந்தன், வேலன் என்ற 2 நண்பர்கள் பாலைவனத்தில் பயணம் செய்தனர். வெயிலும் பாலைவன சுடுமணலும் அவர்களின் பயணத்தை கடுமையாக்கின. கையில் வைத்திருந்த உணவையும் தண்ணீரையும் பகிர்ந்து உண்டார்கள். ஒரு கட்டத்தில் இருவரில் கந்தன் தன் உணவை ஏன் மற்றவரோடு பகிர்ந்து சாப்பிட வேண்டும் என்று எரிச்சல் கொண்டான். அதனால் தன் நண்பனுக்கு பகிர்ந்து தராமல் அதிக உணவை தானே சாப்பிட தொடங்கினான். தண்ணீரையும் அவன் ஒருவனே குடித்து வந்தான். இதை கண்ட மற்றொரு நண்பனான வேலன் கோபம் கொள்ளவே இல்லை. பாலைவனத்தில் ஓரிடத்தில் ஈச்ச மரம் இருந்தது. அம்மரத்தில் இருந்து விழுந்த பழங்களை ஓடி போய் பொறுக்கினான் வேலன். கந்தனும் உடனே ஓடி வந்து அவை யாவும் தனக்கே சொந்தமானவை என்று சொல்லி அவனிடமிருந்து பறித்தான். உன்னிடம்தான் தேவையான உணவு இருக்கிறதே, பிறகு ஏன் இதை பறிக்கிறாய் என கேட்டான். உடனே கோபம் வந்து, உன்னை ஏமாற்றுகிறேன் என்று சொல்கிறாயா என்று கன்னத்தில் ஓங்கி அடித்தான். இதனால் நண்பர்கள் ஆன கந்தனும் வேலனும் இருவரும் பிரிந்து வேறு வேறு திசையில் நடக்க தொடங்கினார்கள். ஓரிரு நாட்கள் இருவரும் தண்ணீர் கிடைக்காமல் அலைந்தனர். ஓரிடத்தில் தண்ணீர் இருப்பதைக் கண்டு ஓடி சென்று வேலன் தண்ணீர் குடிக்க முயன்றான். உணவு கொடுக்காத நண்பன் இவ்வளவு நாள் பழகிய நண்பனின் நினைவு வந்தது. அவனுக்கு நண்பனை சத்தமிட்டு அழைத்தான். ஒருவர் மட்டுமே குடிக்கும் அளவு இருந்தது தண்ணீர். இருந்தாலும் தன் நண்பனின் நினைவு அவனுக்கு வர தன் நண்பனை அழைத்தான். அவனும் வந்தான். அங்கு தண்ணீரை பார்க்கும் பொழுது ஒருவர் குடிக்கும் அளவிற்கு தான் தண்ணீர் இருந்தது. இருந்தாலும் தன் நண்பனை குடிக்க செய்து ஆசையோடு பார்த்தான். பிறகு 2 பேரும் நண்பர்களும் நன்றி தெரிவித்தனர். இதனைத்தான் இவ்விடத்தில் வள்ளுவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்ற குறளுக்கு அன்புக்கு விளக்கமாய் இருந்தது என்று கூறுகின்றார். அதாவது தன் நண்பன் தீமை செய்தாலும் பிறகு அந்த இடத்தில் அந்த நண்பனுக்கு தண்ணீரை கொடுத்து உதவி செய்தான். ஆகவே இன்னா செய்தாலும் அவருடைய மனம் வெட்கும்படி நன்மையை செய்ய வேண்டும் என்பதே இந்த குறளினுடைய பொருளாகும் கூறி என்னுடைய கதையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஐயா அவர்களுக்கும் ஆயிஷா அம்மா அவர்களுக்கும் மீண்டும் மனதார நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றிகள் அம்மா.
அருமையம்மா, சிறப்பான கதையை கூறினீர்கள். இன்னா செய்தாரை ஒருத்தல், அவர் நாண நன்னயம் செய்துவிடல். 2 நண்பர்களை வைத்து சிறப்பாக கதை கூறினீர்கள். பாலைவன பயணம், உணவு தண்ணீர் பிரித்து உண்டனர். ஒரு சமயத்தில் ஒரு நண்பன் மட்டுமே உண்ண, இருவர்களுக்கு இடையே அந்த நட்பில் விரிசல் ஏற்பட்டு இறுதியில் தண்ணீர் கிடைக்கும் பொழுது மற்றொருவனை அழைத்து அவருக்கு கொடுத்தார். தனக்கு இன்னா செய்த பொழுதிலும் அவருக்கு நன்மையே நாடினார் என்று கதையை முடித்திருந்தீர்கள். மிக சிறப்பாக இருந்தது அம்மா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். சிறப்பான கதை. கந்தனும் வேலனும் குறிஞ்சி நிலத்து மக்கள். இவர்கள் அங்கிருந்து பாலைக்கு சென்று அங்கே இன்னா செய்தார்க்கு ஒருத்தல், இன்னா செய்தாரே ஒருத்தல், அவர் நான் நன்னயம் செய்து விடுதல் என்ற திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தது சிறப்பு. நட்பு என்பது விட்டு கொடுப்பது. நட்பு என்பது தன்னுடன் இருப்பவன் வாழ்வதற்காக தன் வாழ்வை கொடுப்பது. ஆனால் அதை மீறி செல்லுகிற பொழுது உண்மையான நட்பு அவன் மீறி சென்றாலும் அவனுக்கு தன்னிடம் இருப்பதை கொடுத்து அவனை காக்க வேண்டும் நினைப்பதுதான் உண்மையான நட்பு. அந்த உண்மையான நட்புக்கு இலக்கணமாக வேலன் திகழ்ந்தார். தனக்கே வேண்டும், தனக்கே உரிமையாக வேண்டும் என்று கந்தன் நினைத்தான். நிறைய கந்தன்களை நாம் பார்க்கிறோம், ஒரு சில வேலன்களை பார்க்கிறோம். எனவே கந்தன்கள் எல்லாம் திருந்த வேண்டும். வேலன்கள் எண்ணத்தை, சிந்தனையை, கருத்தை அந்த கந்தன்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு கந்தன்கள் எல்லாம் வேலனாக மாற வேண்டும். இந்த ஒரு கதை கருத்தை புரிந்து கொண்டு மிக்க மகிழ்ச்சியமா. நன்றி, வணக்கம். நன்றிகள். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு நிலைக்கு வந்திருக்கிறோம். இந்த நிறைவு நிலையிலே இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள் இந்த நிகழ்ச்சி குறித்து பேச இருக்கிறார்கள். இந்த தருணத்திலே இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நிறைவாக ஒரு வாழ்த்துறையாக வழங்குவதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தலைமை ஆசிரியர் திருமதி மு. சம்சாத் பான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் சில கருத்துக்களை, வாழ்த்துக்களை வழங்க வேண்டும் என்று அவளை அன்போடு அழைக்கிறேன். வாருங்களும். வணக்கம் ஐயா. சங்கத்தமிழ் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலாளர் பாரதிதாசன் அவர்களை வணங்கி, இந்த நிகழ்ச்சி நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கும் பல பல விஷயங்களை நமக்கு சொல்றாரு ஐயா. மூல கவிதைகள், எனக்கு நான் இப்ப உள்ள வந்த பின்னாடி கவிதைகளை 100 வாரம் நடத்தி அத திருமதி பவானி தனஞ்சய அம்மா தான் நடத்தினாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நான் அவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை நம்மள்கிட்ட காட்டாம அவர் நல்லா பிரிஸ்கா இருக்கிறாரு. அதை அந்த இதை மட்டும் நம்ம மேல செலுத்தி நம்மளை ஒரு நல்லா ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காரு. இப்ப புதுசா கதை கூறு அப்படின்னு நான் ரொம்ப நாளா ஆரம்பத்துல இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்துட்டு இருந்தேன். சில காலமா ஒரு சில விஷயங்கள் என்னுடைய உடல்நிலை எல்லாமே சேர்ந்து வராம இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த கதை கூறு நிகழ்ச்சியில என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சும்மாதான் வந்தேன். ஐயா என்னைய பேச சொல்லிட்டாரு. ஆனா அருமையான கதை. எல்லாருமே நான் எதிர்பார்க்கல. நானும் ஒரு 2-3 கதைகள் திருக்குறள் இதுல எழுதியிருந்தேன். ஆனா நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அருமையான கதையா இருந்துச்சு. இந்த ஒருங்கிணைப்பாளர் ஆயிஷா சித்திகா அம்மா அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசு தான். ஆனா பெரிய பெரிய விஷயங்களை கொடுத்தாலும் அசால்ட்டா சரிங்க அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு போறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு எதிர்மறையான எண்ணங்களே வராது. நேர்மறையாக வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் வந்துட்டு இருக்கு. அது மாதிரி நல்ல கருத்துக்களோட கதைக்குரிய சுந்தர சுவாமிநாத ஐயா அவர்களா இருக்கட்டும், பேசக்கூடாது அப்படின்னு அருகில் இருவங்களை அமர்த்திட்டு சிங்கத்தையும் நரியும் பேச வைத்த காயத்ரி அம்மாவா இருக்கட்டும், குடும்ப கதையை மிக எளிதா அப்படியே புரிய வச்ச பானுமதி அம்மாக்கெல்லாம் நிகர் பானுமதி அம்மா தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கவிதைகளா இருக்கட்டும், எதா இருக்கட்டும் அருமையா சொல்லுவாங்க. அவங்களா இருக்கட்டும்.
மாமியார் மேல என்ன கோவமோ அதை பத்திலாம் தெரியல. ஆனாலும் அருமையா கதைக்குரிய ஜோதிராமன் அம்மா அவங்க கதை தாங்க கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள் கதையை அழகா கூறி நம்மள யோசிக்க விடாம, மானு பேசுச்சு, சிங்கம் இப்படி பண்ணுச்சு அப்படின்னு அழகா கதைக்குரிய கலையரசி அம்மா. நாமும் நல்லா கதை சொல்லணும் அப்படின்னு அந்த வீடியோ திறந்து வச்சுட்டு, காணொலியை திறந்து வச்சு பல தடவை அந்த கதையை அழகா சொல்லிக்கிட்டே இந்த யோகஸ்ரீ அதையே திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அந்த தங்க பிள்ளை யோகஸ்ரீயா இருக்கட்டும். கடைசி மித்திரம் வந்து நட்பு என்பதுதானே நட்பு அப்படிங்கிறது ஐயா சொன்னாரு, அனுசரிச்சு வாழ்றது, விட்டு கொடுக்கறதுன்னு. நட்பு அப்படிங்கிறது நாமளே வாழ்றது, தானே வாழ்வது. அது அந்த நட்புக்காக நானே வாழ்வது. நட்பு அப்படிங்கிறது நாமளே வாழ்றது, தானே வாழ்வது. அது அந்த நட்புக்காக நான் வாழ்வது அப்படின்னு திருமதிக்குரிய பவானி அம்மாவா இருக்கட்டும். அப்போ அதே வழிதான் செல்லும். நிறைய வாழ்க்கை வந்து அதன் வழிதான் செல்லும். எவ்வளவு பணம் இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன குழந்தை தாரகை அவங்களா இருக்கட்டும். எல்லாருமே வந்து அருமையான கதையை சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஐயா தான். நம்ம தனிப்பட்ட முறையில ஒரு தொலைபேசியில தொடர்பு கொண்டா கூட நம்மளுடைய தவறுகளை வந்து ஒரு கண்டிப்பான முறையிலும் அன்பான முறையிலும் அதை அரவணைச்சு சொல்லக்கூடிய ஒரு இருக்காரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தலைவன் வந்து நம்ம ஐயா தான். அவருடைய வழி நடக்கணும். நிறைய விஷயங்களை வந்து நான்லாம் வந்து நான் இந்த ஒரு 10-12 வருடங்களா நான் ஒரு விபத்துல சிக்கினதுல இருந்து நான் வெளியில வராம இருந்தேன். ஆனா என்னை வெளியில வந்து உங்களுக்கும் இப்படி சொல்ல முடியும்னு நிறைய கவிதைகளா இருக்கட்டும், கதைகளா இருக்கட்டும், வெளி உலகத்துக்கு ஒரு 2-3 தடவை வர வச்சதா இருக்கட்டும் ஐயா தான். அது மாதிரி நிறைய நேர்மறையான எண்ணங்களை கொண்டு அவர் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளோட நீடூடி வாழ்ந்து இது மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய விருப்பம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை பேச அழைத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. வணக்கம் அம்மா. ஒரு அருமையான வாழ்த்துறை கொடுத்தீர்கள். எல்லோரும் எனக்கு சிறப்பாக பாராட்டினீர்கள். என்னை பற்றியும் சில விடயங்கள் சொன்னீர்கள். நீங்க சொன்னதெல்லாம் நான் மனசுல பதிய வச்சுக்கிட்டேன். இனிமேலாவது இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஐயா அப்படிலாம் இல்லைங்கய்யா, இன்னும் உங்களை பத்தி சொல்லலாம். இன்னும் நிறைய. ஐயா அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வந்திருக்கிறார் கோவி அழகிரி சாந்தி. பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை கதை வடிவில் நம்மிடையே கூற வந்திருக்கின்றார். வாருங்கள் ஐயா, உங்கள் கதையை தாருங்கள். நான் பேசுறது கேக்குதுங்களாமா? பேசுங்கள் ஐயா. கேக்குதுங்களா? வணக்கம். வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம் தான். திருமணி தமிழ் சங்கத்துடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தமிழாசிரியர் கோவி அழகிரி சாந்தி அவர்கள். அவர் இன்றைக்கு நம்மோடு ஒரு கதை கூற வந்திருக்கிறார். உங்கள் கதையை சொல்லுங்கள். நான் சொல்ல வந்த திருக்குறள் வந்து இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்னையும் செய்து விடல். அந்த குறளுக்குத்தான் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரில் வந்து அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு செல்வந்தர். அந்த செல்வந்தர் நடந்து சென்றாலே அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவார்கள். அந்த அளவுக்கு மரியாதையும் அந்த ஊரில் பெரிய செல்வாக்கு உண்டு அவருக்கு. அப்படிப்பட்ட ஒருடைய வீட்டிற்கு ஒரு நாள் ஒரு யாசகம் ஒருத்தர் கேட்க போனா அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு ஒரு வெள்ளி தட்டுல சாதம் வைத்து அவனுக்கு விருந்து கொடுத்தார். அந்த விருந்து சாப்பிட்டு அன்று இரவு தான் இரவு நேரம் மணி 12-1 மணிக்கு மேல் அந்த வெள்ளித்தட்டையும் டம்ளரையும் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை விட்டு தப்பித்து செல்லும் போது காவலர் இருவரால் அவன் கைது செய்யப்பட்டு மறுநாள் காலையில் அந்த செல்வந்தரிடம் அழைத்து வந்து விசாரணை செய்யும் போது அவன் திருடி செல்லவில்லை, அவனுக்கு நான் அதை பரிசாக கொடுத்தேனே, திருடி சென்றான் என்று யார் சொன்னது என்று அவனை அந்த நிகழ்ச்சியிலிருந்து காப்பாற்றுகிறார். பின்பு அவன் அந்த ஊரில் உள்ள ஒரு கோவிலில் மணி அடிக்கும் வேலையை வாங்கி தருகிறார். அதிலிருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருக்கும் நல்லது செய்து ஒரு நல்ல மனிதன் என்று பெயர் வாங்குகிறான்.
தன் வீட்டில் விருந்து உண்டவன் திருடிய பட்டம் பொருள் செய்து கொண்டு சென்றாலும், அதாவது துன்பம் செய்தாலும் அந்த துன்பத்தை அவனுக்கு தராமல் அவனுக்கு காப்பாற்றியது நன்மையும் செய்து விடல் என்பது மாதிரி தான். அதனால அந்த செல்வந்தர் செய்த செயல் தனக்கு தன் வீட்டில் உள்ளோருக்கு துன்பம் செய்த அந்த திருடனுக்கு உதவிகளையும் மதிப்பு மரியாதை செய்து அவன் வாழ்வதற்கு வழிகாட்டினார் என்பது இந்த கதையின் சிறப்பான ஒரு கதைக்குள்ள அருமையான கதைக்குள்ளினர்கள் உங்கள் கதைக்கு பின்னூட்டம் வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய கவிஞர் ஆயிஷா சித்திக் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்களாமா. வணக்கம் ஐயா, அருமையான கதை கூறினீர்கள். திருடி சென்றவனை மற்றவர்கள் பிடித்து வந்த போது பறிகொடுத்தவர் அதை நான் தான் தந்தேன் என்று கூறி அவரை காப்பாற்றினார். செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்ற குரலுக்கு ஏற்ற சிறப்பான கதையை கூறினீர்கள் ஐயா. வாழ்த்துக்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. நன்றிமா. விருந்தினால் விருந்து அவனை திருந்து என்று சொன்ன போது அவன் திருந்தவில்லை. காலையில் காவலரிடம் இருந்து அவனை விடுவித்த போது அவனை வருந்து என்று சொன்னது, பிறகு திருந்து என்று சொன்னது. எனவே விருந்து அவனை திருத்தவில்லை. காலையில் அவனை காப்பாற்றிய அந்த செயல் இன்னா செய்தாலும் அவர் நாண நன்னயம் செய்தலே அவருக்கு சரியான ஒரு தண்டனை ஆகும் என்பதை திருக்குறளிலிருந்து ஒரு கதையாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். மிகவும் சிறப்பான கதை. எனக்கு கூட தோன்றியது, கோயிலில மணி அடிக்க விட்டால் அங்கே வெள்ளி மணி இருந்ததா வெண்கல மணி இருந்ததா என்று கேட்கலாமா என்று பார்த்தேன். நல்ல வேளை அங்கே வெண்கல மணி தான் இருந்திருக்கும். மகிழ்ச்சி. சிறப்பான கதை கொடுத்தீர்கள், அருமையான கதை கொடுத்தீர்கள். நிகழ்ச்சி நிறைவிலே திமிரி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் பொறுப்பிலே இருக்கக்கூடிய கவிஞர் தமிழாசிரியர் கோவி அழகிரி சாந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே திமிரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு நான் வருகை புரிந்திருக்கிறேன். நம்முடைய புலவர் அவர்கள் என்னை அழைத்து பேச வைத்தார்கள். இப்போது கூட அவர் பொறுப்புல இருக்கிறார்கள். தமிழ் ஒரு பேர் என்ன? தமிழ் என்று தொடங்கும் ஐயா மிகச்சிறந்த மனிதர். ஒரு நல்ல ஒரு அமைப்பு திமிரி தமிழ்ச்சங்கம் என்பது மிகச் சிறப்பாக மாதந்தோறும் கூடி பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறது. என்னிடம் பழைய அழைப்பிதழ்களை எல்லாம் அவர் காட்டினார். பார்த்தபோது எனக்கே ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மிக நீண்ட காலமாக நடைபெற்று வருகிற ஒரு அமைப்பு திமிரி தமிழ்ச்சங்கம். அதில் பொறுப்பாளராக இருப்பவர் இன்றைக்கு கதை கூற வந்ததற்காக சங்கத்தமிழுக்கு பூங்கா சார்பில் அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நிறைவடையும் தருவாயிலே இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கூடிய கவிஞர் ஆயிஷா சித்திக் அவர்கள் சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாருங்களாமா. தினையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வல்லை குரங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை குரட்பா விரி. திருவள்ளுவ மாலை கபிலர். மனையில் வளர்க்கப்படுகின்ற பறவை பேடுகள் உலக்கை பாட்டால் கண் உறங்குகின்ற வளம் பொருந்திய நாட்டை உடைய அரசனே
திருவள்ளுவரால் அருளி செய்யப்பட்ட குறள் வெண்பா மிக பெரிய பொருளை தன்னுள் கொண்டு காட்டுதல். தினை அரிசியின் அளவுக்கும் போதாத சிறிய புள்ளினது நுனியின் கண் உள்ள பனி நீர் உயர்ந்த பனையின் அளவான அதன் சாயையை தன்னுள் கொண்டு காட்டும் குணம் போலும் குணத்தை உடைத்து, அத்தகைய சிறப்புடைய திருக்குறளை கதை வடிவில் நிகழ்ச்சி நடத்திய தலைமை பொறுப்பு ஏற்றிய நம்மிடையே உரையாற்றி கொண்டிருந்த ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை போலவே மிக சிறப்பாக கதைகளை கூறிய சுந்தர் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும், ரா ஜோதி அம்மா அவர்களுக்கும், காயத்ரி அம்மா அவர்களுக்கும், பானுமதி அம்மா அவர்களுக்கும், கலையரசி அம்மா, மலலை, யோகஸ்ரீ, பவானி அம்மா மற்றும் கோவி, அழகிரி சாந்தி போன்ற அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம்மிடையே சிறப்புரை ஆற்ற வந்த மிக சிறப்பான அருமையான கருத்துக்களை கூறிய திண்டுக்கல் சம்சத் பானு அம்மா அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றியர். இவர்களோடு குழந்தையைச் சேர்ந்த கவிச்செம்மல் தாரகி அவர்களும் ஒரு நல்லதொரு கதையை வழங்கினார்கள். அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த அத்தனை பேருக்கு நம்முடைய மனமார்ந்த உளமார்ந்த மகிழ்ச்சி கலந்த நன்றிகளையும் வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை தமிழொலி வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழொலி வானொலியுடைய இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன், தமிழ்ச்சூழல் சசிகலா நயன விஜயன் ஆகியோர்களுக்கும், சங்கத்தமிழக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக இதை பதிவேற்றம் செய்து உங்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் கொண்ட திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரிடமிருந்து நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நீங்களிலும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விரும்பினால் 7401 7415 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.